அரசாங்க அதிபர் அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து எங்களுடைய முன்னாள் மாவட்ட கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் திரு கூட்டுறவு மந்திரத்தை சொல்லுவோமே நாட்டில் மாவட்ட சங்கங்கள் சார்பிலும் ஒருவரை மங்களங்களுக்கு ஏற்றி இரண்டாம் இடத்தில் தென்னாட்சி போய் சேர வேண்டும் என்கின்றதுதான் விதி. அதற்காக அந்த பணத்தை பிரித்து ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் என்று சொல்லி அவர்களிடம் கைகளிலும் கொடுக்க முடியாது, அது தேய்ந்து போய்விடும். ஆகவே இந்த 5 மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கூட்டுறவு அமைப்பு கூடாக பொருத்தமான ஒரு பொறிமுறையில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த அங்கவீனர்களையும் பெண்டரமத்துவ குடும்பங்களையும் போரினால் பாதிக்கப்பட்ட போராளிகளையும் பணியாளர்களாக உள்வாங்கக்கூடிய வகையில் ஒரு பொருத்தமான பொறிமுறை ஒன்றை நீங்கள் உருவாக்கி தருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அவ்வாறு நீங்கள் தரப்படுகின்ற பட்சத்தில் வரப்போகின்ற இந்த 2017ஆம் ஆண்டுக்குரிய திட்டமாக குறைந்தபட்சம் மாவட்டத்தில் ஒரு திட்டத்தையாவது எங்களினால் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, அதனுடைய பயன்பெற வேண்டியவர்கள் அதனால் சம்பாதிக்கப்பட வேண்டியவர்கள் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டியவர்கள் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான். முறையிலே கையாளவில்லை. அவை இவ்வாறான செயற்பாடுகள் நமது கூட்டுறவுத்துறை வளர்ச்சிக்கு மிக பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே நிச்சயமாக ஒரு கூட்டுறவுத்துறை வளர்வதற்கு அது மிகவும் அக்கறை உள்ளவர்களாக, அர்ப்பணிப்புள்ளவர்களாக, நேர்மையானவர்களாக இருக்கின்ற போதுதான் அது வளர்ச்சி அடையும். ஆக அந்த வகையிலே இந்த கூட்டுறவுத்துறை மீண்டும் வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அர்ப்பணிப்புடனும் ஒரு நேர்மையுடனும் செயற்பட்டால் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தினால் நிச்சயமாக வழிவகுக்கும். அந்த வகையிலே இந்த கூட்டுறவுத்துறை அந்த நிறைய பாதிப்புகளை சந்தித்த துறை. அவை அதுக்கு எந்த வகையிலும் அந்த நட்டேடுகள் இதுவரை கொடுக்காத இடத்திலும் அவர்களுடைய புதிய திட்டங்களை அல்லது ஒரு புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நிச்சயமாக நாங்களும் முயற்சி செய்வோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.